எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு தம்பி. நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். இப்போ புதுசாக ஒரு ஜிம்முக்கு ஜாயின் பண்ணியிருக்கேன். ஓ வெரி குட் சூப்பர். அங்கே போயிட்டு என்னென்ன பண்ணுறது? ஏன் அங்கே எதுவும் சொல்லி தரலையா உனக்கு? எனக்கு சரியா யாரும் சொல்லி தர மாட்டேறாங்க. அவன் வேலையை பார்க்குறாங்க. ஓ சரிப்பா. நீ காலையில் போவியா சாயந்தரமாக போவியா? காலையிலையும் போயிடுவேன். டைம் கிடைக்கிறதுனா ஈவினிங் அந்த மாதிரி போவோம். ஓகே. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஜிம்முக்கு போகிறோம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா அது நல்ல விஷயம். நீங்கள் ஜாயின் பண்ணிருக்கீங்க. ஸோ என்றைக்குமே வந்து உங்களுக்கு வந்து ஃபிட்னஸ் தான் உங்களுடைய அசெட். நீங்கள் ஹெல்த் அப்படிங்கிறது ஃபிட்னஸ் பேஸ் பண்ணி தான் இருக்குது. ஸோ நீங்கள் ஜிம்மு ஜாயின் பண்ணுறது ரொம்ப நல்ல விஷயம். ஜிம்முக்கு போகணுன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் வீட்டில் காலைல தூங்கி எழுந்திரிச்சதும் ஃபஸ்ட்டு டாய்லெட் போகிறது எல்லாத்தையும் முடிச்சிடணும். அதெல்லாம் முடிக்காமல் போய் ஜிம்முக்கெல்லாம் போகவே கூடாது. நிறைய பேர் பண்ணுற மிஸ்டேக் வந்து தூங்கி எழுந்திரிச்சதும் ப்ரெஸ் பண்ணி நேராக ஜிம்முக்கு போயிடும். அப்படி பண்ணக்கூடாது. ஸோ ஃபஸ்ட்டு அதை முடிக்கிறீங்க. அப்புறம் தண்ணி குடிக்கணும். ஓகேண்ணா. ஜிம்முக்கு போகிறதுக்கு முன்னாடியே குடிக்கணும். தண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு 600லேருந்து 700 ml தண்ணி குடிச்சிக்கணும். ஓகே. ஸோ இது குடிச்சிட்டு தான் வந்து நம்ம வந்து ஜிம்முக்கே போகணும். ஸோ இது பண்ணிவிட்டு நீங்கள் ஜிம்முக்கு போகிறீங்கன்னா அங்கே போனதும் ஃபஸ்ட்டு என்ன பண்ணால் நீங்கள் நைட்டு ஃபுல்லாக நீங்கள் தூங்கி எழுந்திரிச்சிருக்க, காலையில் இப்போ தான் ப்ரெஷ்அப் ஆகிருக்க. ஸோ பாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா ரெஸ்ட்டில் இருக்கும். உங்கள் ஜாயின்ட்ஸ் எல்லாமே வந்து ஒரு மொபிலிட்டி இல்லாமல் அதெல்லாமே வந்து ரெஸ்ட்டில் இருக்கும். ஸோ அதெல்லாம் நீங்கள் ஆக்டிவேட் பண்ணணும். ஸோ அதனால் என்ன பண்ணுவோம், ஃபஸ்ட்டு வந்து ஒரு 5 minutes ஜிம்மில் வந்து ட்ரெட்மில் இருந்ததுன்னா ட்ரெட்மில் இல்லைன்னா இஎஃப்எக்ஸ்னு ஒரு மிஷின் இருக்கும். ஏதாச்சும் ஒன்றில் வந்து ஒரு 5 minutes வந்து ஸ்லோவாக ஒரு வாக் பண்ணுறீங்க. வாக் பண்ணும்போது கொஞ்சம் அது எல்லாமே கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகும். உங்களுடைய ஹார்ட்டும் பார்த்தீங்கன்னா ரெஸ்ட்டில் இருந்தது. ஸோ அது நார்மலாக ஒரு பல்ஸ் ரேட் இருக்கும். ஸோ கொஞ்சம் அதை பல்ஸ் ரேட் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி அதை வந்து ஒரு வார்ம் பண்ணலாம். ஸோ இதெல்லாம் பண்ணணும் ஃபஸ்ட்டு. சரி, முதல் வார்ம் அப் இந்த த்ரெட்மில் அதெல்லாம் சொல்கிறேன். இதை வந்து ஒரு 5 minutes பண்ணணும். ஓகே. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஸ்ட்ரெச்சஸ் பண்ணணும். ஸ்ட்ரெச்சஸ் எந்த மாதிரி ஸ்ட்ரெச்சஸ்லாம்? இப்போ ஸ்ட்ரெச்சஸ் வந்து இப்போ நீங்கள் ஒர்க் அவுட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு நம்ம வந்து இதெல்லாம் பண்ணணும்னு சொல்லி ஒரு ஷெட்யூல் வச்சுருக்கோம். ஆமாம், ஷெட்யூல். ஸோ அதை பேஸ் பண்ணி நீங்கள் வந்து உங்களுடைய ஒர்க் அவுட்ஸ் வந்து என்ன, இப்போ நீங்கள் வந்து ஒரு செஸ்ட் ஒர்க் அவுட் போடுறோம் அப்படின்னா அப்பர் பாடியை வந்து நம்ம வந்து பக்காவாக வார்ம் அப் பண்ணணும். ஓகே. ஸோ வார்ம் அப் பண்ணுறதுனா நல்லா புரிஞ்சுக்கிங்க. நீங்கள் என்ன வேணாலும் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் வந்து ஒரு ஜிம்மில் போனீங்கன்னா அவங்க சொல்லிக் கொடுப்பாங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து அப்பர் பாடியில் வந்து ரொம்ப ஒரு குருசியலான ஒரு ஜாயிண்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா வந்து ஷோல்டர் ஜாயிண்ட் தான். ஸோ இந்த ஜாயிண்ட் இருக்குல்ல, இந்த ஜாயிண்ட் தான் ரொம்ப முக்கியம். இப்போ நெக்குனா வந்து கொஞ்சம் திரும்பவும் ரெண்டு போகும், மேலே போகும். கை பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு மூமெண்ட்ஸ் தான். ஸோ ஒரு பெண்டு மட்டும்தான் ஆகும். ஆனால் ஷோல்டர் அப்படி கிடையாது. ஸோ கீழேயும் முன்னாடியும் போகும், பின்னாடியும் போகும், சைட்லையும் போகும், மேலேயும் போகும். ஸோ அது வந்து ரொட்டேட் ஆகும் 4 பக்கம். நீங்கள் சொல்கிற மாதிரி பார்த்தா இது பெரிய ப்ராசஸ் மாதிரி இருக்குது. பெரிய ப்ராசஸ்லாம் கிடையாது. 4 பக்கமும் அது ரொட்டேட் ஆகும். ஸோ அதனால் வந்து ஷோல்டர் ஜாயிண்ட் வந்து ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஷோல்டரை வந்து சரி பண்ணணும். ஓகே. ஸோ அதை வந்து நல்லா ஃப்ரீ பண்ணி லூஸ் பண்ணிடணும். ஸோ அதுக்கு என்ன ஸ்ட்ரெச்சஸ்லாம் பண்ண முடியுமோ அதை நீங்கள் சும்மா ஜிம்மில் ஏதாச்சும் ஒரு ட்ரெயினில் வந்தாங்க அவங்கள்ட்ட கேட்டாலே சொல்லி கொடுப்பாங்க. ஓகே. ஸோ அதெல்லாமே நீங்கள் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஷோல்டர் வந்து ரெடி ஆகிடும். ஸோ அப்பர் பாடி வந்து ரெடி ஆகிடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அடுத்த முக்கியமான ஜாயிண்ட் பார்த்தீங்கன்னா ஹிப்பு. ஸோ ஹிப்பு பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்போ தூங்கிட்டு இருக்கோம், ஹிப்பெல்லாம் பக்கா ரெஸ்ட்டில் இருக்கும். உங்களுடைய பேக்கும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ரெஸ்ட்டில் தான் இருக்கும். ஓகே. ஸோ அதை கொஞ்சம் ஆக்டிவேட் பண்ணிக்கணும். ஸோ அதை ஆக்டிவேட் பண்ணுறது ரொம்ப சிம்பிளான மெத்தட். அப்படியே நின்றுட்டு புரிஞ்சு காலத்தோடுறோம்ல, அதை ஒரு 10 தடவை பண்ணினாலே வந்து ஹிப் ஜாயின்ட்ஸ் வந்து கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 சின்ன ஸ்ட்ரெச்சஸ் இருக்குது. ஸோ அதையும் நீங்கள் கேட்டிங்கன்னா சொல்லி கொடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி லைட்டாக ஒரு 2-3 ஸ்ட்ரெச்சஸ் பண்ணிங்கன்னா போகும். அதே மாதிரி லேக்குக்கும் ஒரு 2-3 ஸ்ட்ரெச்சஸ் பண்ணிட்டு அந்த ஜாயின்ட்ஸ் எல்லாமே வந்து கொஞ்சம் ஆக்டிவேட் பண்ணிட்டீங்கன்னா அதான் ஸ்ட்ரெச்சஸ் வந்து முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து ஒர்க் அவுட்டே பண்ண போகணும். ஓகேங்களா? இதெல்லாம் பண்ணிட்டு தான் ஒர்க் அவுட்டே போகணும். ஆமாம். ஓகே, சரிண்ணா. ஓகேண்ணா. இப்போ வாரத்தில் ஒரு 6 நாள் வச்சு போகிறோன்னு வச்சுக்கோங்க. இப்போ திங்கக்கிழமை என்ன மாதிரி ஒர்க் அவுட் போகணும், செவ்வாய்க்கிழமை அந்த மாதிரி என்ன ஒர்க் அவுட் பண்ணணும்? இந்த ஒர்க் அவுட்ஸ் வந்து எப்படி ஸ்ப்ளிட் பண்ணுறதுங்கிறத நான் சொல்லித்தரேன். அதில் ரொம்ப நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் வந்து பாடியில் வந்து 2 டைப் ஆஃப் மசில்ஸ் இருக்குது. ஒன்று வந்து புஷ் மசில்ஸ் சொல்லுவாங்க. ஓகே. இன்னொன்று வந்து புல் மசில்னு சொல்லுவாங்க. புஷ்ஷுன்னா என்ன? தள்ளுறது. ஸோ ஒரு 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 வெயிட்டாக வந்து நீங்கள் தள்ளும் பொழுது, இப்போ நீங்கள் ஒரு கதவு இருக்குன்னா கதவை போய் தள்ளுறீங்க. ஆமாம். ஸோ தள்ளும் பொழுது அது ஒரு மசில்ஸ், அது ஒரு ஃபோர்ஸ் கொடுக்குறோமா, அப்போ என்னென்னா மசில்ஸ் வந்து ஆக்டிவேட் ஆகுதோ அதெல்லாம் புஷ் மசில்ஸ். ஸோ அதே மாதிரி புல் பண்ணும்போது எந்தெந்த மசில்ஸ் வந்து ஒர்க் ஆகுதோ அதெல்லாம் புல் மசில்ஸ். ஓகே. ஸோ இது ரெண்டும் நீங்கள் புரிஞ்சுக்கணும். இப்போ நீங்கள் வந்து ஒரு செஸ்ட் ஒர்க் அவுட் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு டம்பிள்ஸ் எடுத்து இப்படி தள்ளுறோம் அப்படின்னு வச்சுக்கோங்க, புஷ் பண்ணுறோம், ஃபோர்ஸாக புஷ் பண்ணுறோம், தள்ளுறோம், டம்பிள்ஸ் வந்து தள்ளுறோம். ஓகே. ஓகேவா? ஸோ அப்போ வந்து செஸ்ட் வந்து ஆக்டிவேட் ஆகும்.
ஓகேவா? இப்போ ஷோல்டர் வந்து ஒரு ஒர்க் அவுட் பண்ணோம், டம்பிள்ஸ் வச்சு மேலே தூக்கணும்னா அதுவும் புஷ் பண்ணுறோம். ஸோ அப்போ ஷோல்டர் ஒர்க் ஆகுது. ஸோ இது இப்போ செஸ்ட்டும் ஷோல்டர்லாம் பார்த்தீங்கன்னா புஷ் மசில்ஸ். இப்போ இந்த புஷ் மசில்ஸ் பண்ணும்போது நீங்கள் கையை வந்து இப்படி தூக்கும் பொழுதோ இல்லைன்னா இப்படி தள்ளும் பொழுதோ உங்களுடைய ட்ரைசெப்ஸ் தான் ஆக்டிவேட் ஆகும். ஸோ இது ரெண்டோட சேர்ந்தது தான் இது. ஸோ புஷ் மசில்ஸ் எல்லாம் ஒரு நாள் பண்ணலாம். ஓகே. செஸ்ட்டு, ஷோல்டரு, ட்ரைசெப்ஸ் இதில் எல்லாத்தையும் சேர்த்து ஒரு நாள் பண்ணலாம். இல்லை செஸ்ட்டும் ட்ரைசெப்ஸ் மட்டும் பண்ணலாம். இல்லைன்னா வந்து ஷோல்டர் ட்ரைசெப்ஸும் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு காம்பினேஷனில் பண்ணலாம். ஒரு நாளே 3 ஒர்க் அவுட் பண்ணலாம். அது உங்களுடைய சாய்ஸ். இப்போ நீங்கள் வந்து 6 நாளைக்கு போனா ஒரு நாள் செஸ்ட்டு, ஒரு நாள் வந்து ஷோல்டரு ப்ளஸ் வந்து ட்ரைசெப்ஸு. ஏன்னா நீ ஷோல்டர் ஒர்க் அவுட் பண்ணும்பொழுதே ஆட்டோமேட்டிக்காக ட்ரைசெப்ஸ் ஆக்டிவேட் ஆகிடும். ஓகே. ஸோ அன்றைக்கி நீ ட்ரைசெப்ஸ் ஒர்க் அவுட் பண்ணினா அதுக்கு ரிசல்ட்ஸ் நல்லாயிருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு காம்பினேஷன். புல் மசில்ஸ்லாம் வந்து உங்களுடைய முதுகுல பேக் இருக்குல்ல, அந்த மசில்ஸ் எல்லாமே நீ ஆக்டிவேட் பண்ணணும்னா வந்து புல் பண்ணால் தான் ஆக்டிவேட் ஆகும். ஸோ நீ வந்து ஒரு வெயிட்டை வந்து புல் பண்ணுறேன்னா இப்போ பேக்கில் உள்ள மசில்ஸ் வந்து ஆக்டிவேட் ஆகும். ஸோ அப்போ புல் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா வந்து இந்த மூமெண்ட்ஸ் கொடுக்குறோம். ஸோ அப்போ நம்ம பைசப்ஸ் வந்து ஆக்டிவேட் ஆகும். ஸோ பேக்கில் உள்ள மசில்ஸையும் பைசப்ஸையும் நீங்கள் ஒரு செட்டாக பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இதுதான் நீங்கள் புரிஞ்சுக்கணும். அதே மாதிரி கீழே லெக்கில் பார்த்தோம் அப்படின்னா குவாட்ஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து புஷ் பண்ணும்பொழுது குவாட் வந்து ஆக்டிவேட் ஆகும். இப்போ வந்து ஒரு லெக் ப்ரெஸ் பண்ணுறீங்கன்னா உட்காந்துட்டு ப்ரெஸ் பண்ணுறீங்கன்னா தள்ளுறீங்க. ஸோ அப்போ வந்து குவாட் வந்து இங்கே மேலே உள்ள மசில்ஸ் எல்லாமே ஆக்டிவேட் ஆகும். இதே நீங்கள் வந்து ஒரு கேர்ள் பண்ணுறீங்க, படுத்துட்டு வந்து காலை மடங்குறீங்க, அந்த மாதிரி ஒரு விஷயங்களை ஒர்க் பண்ணுறீங்கன்னா அப்போ வந்து பேக்கில் ஒர்க் ஆகும், ஹாம்ஸ்ட்ரிங்ஸ் ஒர்க் ஆகும். ஸோ அது வந்து புல் மசில்ஸ். ஸோ இதெல்லாம் இந்த பேசிக்காக சில விஷயங்கள் புரிஞ்சிட்டிங்கனாலே இன்றைக்கி நம்ம வந்து என்ன கிளாஸ் பண்ண போகிறோம், எதையும் மிக்ஸ் பண்ணலாம். செஸ் போட்டுட்டு என்ன பண்ணுறது, இல்லைனா வந்து பேக் போட்டுட்டு என்ன பண்ணுறது, பேக் போட்டுட்டு ட்ரைசஸ் பண்ணுறதுங்கிறது கரெக்ட் கிடையாது. ஸோ அன்றைக்கி வந்து உனக்கு வந்து அவ்வளோ ரிசல்ட் கிடைக்குமானே கிடைக்காது. ஸோ அதே நேரத்தில் பேக் போட்டு பைசப்ஸ் போட்டிங்கன்னா நல்ல ரிசல்ட்ஸ் கிடைக்கும். ஏன்னா பைசப்ஸ் வந்து ஆக்டிவேட்டாக இருக்கும். ஸோ அன்றைக்கி பைசப்ஸ் கிளாஸ் பண்ணும்போது நல்லா உங்களுக்கு ஆக்டிவேட் ஆகும். ஸோ இந்த மாதிரி பண்ணலாம். அப்புறம் லெக்கின்னு தனியாக ஒரு நாள் பண்ணலாம். ப்ளஸ் வந்து கோர் வந்து தனியாக ஒரு நாள் பண்ணலாம். ஸோ அப்டோமன் ஒர்க் எல்லாம் பண்ணுறோம் அப்படின்னா அது வந்து தனியாக ஒரு நாளைக்கு பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து ஸ்ப்ளிட் பண்ணி உங்களுடைய டேலண்ட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து பிளான் பண்ணிக்கலாம். ஆனால் நீங்கள் லெக் பற்றி சொன்னீங்க. இப்போ லெக் கிளாஸ் போடுறாங்க, இப்போ பிகினராக வராங்க, எவ்வளோ மேக்ஸிமம் வெயிட் போனால் கரெக்டாக இருக்கும்? ஆக்சுவலாக பிகினராக இருக்கிறவங்க வந்து ஒரு லைட் வெயிட்டில் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ அதை ஸ்டார்ட் பண்ணி அவங்க வந்து ஹெவியாலாம் பண்ணக்கூடாது. ஸோ லைட்டாக பண்ணி ஓரளவுக்கு வந்து ஜாயின்ட்ஸ் அண்ட் மசில்ஸ் எல்லாமே வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணதுக்கப்புறம் தான் வெயிட்ஸ் வந்து அவங்க பண்ணணும். ஸோ அப்போ வெயிட்ஸ் பண்ணும்போது ஒரு கிளாஸ் ஒரு 1 RM அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் இருக்குது. 1 ரிப்பீட்டேஷன் மேக்ஸிமம். அதாவது ஒரே ஒரு கவுண்ட்டு ஒரு நாள் மேக்ஸிமம் என்ன பண்ண முடியுதோ அதான் உன்னுடைய ஹையஸ்ட் வெயிட். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நீ வந்து ஒரு பெஞ்ச் ப்ரெஸ் போடுறேன்னா பெஞ்ச் ப்ரெஸ் வந்து முதல்ல 20 கிலோ போட்டு 10 கிலோன்னு போடுவேன்னு வச்சுக்கோ. அப்புறம் 40 கிலோ போட்டு 5 கிலோன்னு போடுவேன். அப்புறம் 60 கிலோ போட்டாக்கா 1 கவுண்ட் போட்டுருவியா அப்படின்னா 60 கிலோ போட்டு 1 கவுண்ட் போட்டுட்டேன்னா அதான் உன்னோட ஹையஸ்ட் வெயிட். ஓகேவா? ஸோ அப்போ நீ வந்து உன்னோட ஒர்க் அவுட்ஸ் வந்து பிளான் பண்ணும்போது அந்த 60 கிலோவில் ஒரு 70% பிளான் பண்ணணும். 70 to 80%. அப்போனா 60 கிலோவில் 70% அப்படின்னா பார்த்தீங்கன்னா ஒரு 42 கிலோ. ஸோ 42 கிலோ போட்டு நீ வந்து 3 செட்டு போட்டிங்கன்னா தான் உனக்கு வந்து அந்த மசிலே வந்து ஆக்டிவேட் ஆகும். அப்போ தான் அந்த மசில் பம்ப் ஆகும். அதை விட கம்மியாக போட்டு நான் 50 ரெப்பிடேஷன் போடுறேன் அப்படின்னா ஆக்டிவேட்டே ஆகாது. அப்படி ஆக்டிவேட் ஆகிறதா இருந்தால் அந்த மசில் ஒரு மசிலுக்கு வந்து நிறையா ரெப்பிடேஷன் கொடுத்தா அந்த மசில் ஆக்டிவேட் ஆயிரும்னா இந்நேரம் லெக் மசில்ஸ் தான் ஆக்டிவேட் ஆகிருக்கும். ஏன்னா நாங்கள் நிறையா நடக்கிறோம், நிறையா ஓடுறோம், ஆனால் லெக் மசில்ஸ் ஆக்டிவேட் ஆகுதுன்னா ஆக்டிவேட்லாம் ஆகாது. ஸோ எப்போ வந்து அதுக்கு ப்ராப்பரான லோட் கொடுத்து ரெப்பிடேஷன் பண்ணுறோமோ அப்போ தான் அந்த மசில் வந்து ஆக்டிவேட் ஆகும். ஓகே. இப்போ லெக் கிளாஸ் போட்டால் தான் உடம்பு பேக் சைடு எல்லாமே ப்ராட் ஆகுன்றாங்க. அது எந்த அளவுக்கு உண்மையாது? லெக் கிளாஸ் போடுறதுனாலலாம் ப்ராட் ஆகாது. நிறைய பேர் பண்ணுற மிஸ்டேக்ஸ் என்னென்னா அவங்க வந்து எப்பயுமே அப்பர் பாடியே பண்ணிட்டு இருக்காங்க பசங்கள்லாம். ஸோ ஒரே கலாணி நின்று பார்க்க வேண்டியது, கீழே வந்து பேஸ்மெண்ட்டை விட்டுற வேண்டியது. ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேஸ்மெண்ட் வந்து ரொம்ப வீக்காக இருக்கும். அப்பர் பாடி மட்டும் எங்கே வந்து நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணுறீங்களோ அங்கே வந்து உங்களுக்கு ரிசல்ட்ஸ் கிடைக்கும். ஸோ அப்பர் பாடியே பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அப்பர் பாடி ரிசல்ட்ஸ் நல்லா இருக்கும். லோயர் பாடி சுத்தமாக வீக் ஆகிடும். லோயர் பாடியும் ஆக்சுவலாக ஈக்குவலாக பண்ணணும். ஸோ 2 நாள் வந்து அப்பர் பாடி, 1 நாள் லோயர் பாடி, 2 நாள் அப்பர் பாடி, 1 நாள் லோயர் பாடி, அந்த மாதிரி நீங்கள் மிக்ஸில் பண்ணிங்கன்னா தான் பாடி வந்து ஈவனாக இருக்கும், பார்க்க நல்லா இருக்கும். ஓகே. அப்போ தான் நீங்கள் வந்து ஒரு பக்கா ஃபிட்னஸில் வருவீங்க. ஆனால் இப்போ லெக் கிளாஸ் போட்டே இருக்கும், அப்படியே கிராம்ப் ஆகிடுது நம்ம வெயிட் அதிகமாக போட்டாது. அது ஏன் எதுக்கு?
ஆக்சுவலாக இப்போ நான் காலையில் என்ன சொன்னேன், ஃபஸ்ட்டு ஜிம்முக்கு போகும்போது ஒரு 600 to 700 கிராம் தண்ணி குடிக்கணும், 700 கிராம் தண்ணி குடிக்கணும்னு சொன்னேன். தண்ணி குடிக்கணும். நிறைய பேர் வந்து சரியாக தண்ணி குடிக்காம போய் ஜிம்முக்கு ஒர்க் அவுட் பண்ணுறாங்க. அது ஃபஸ்ட்டு ரீசன். ரெண்டாவது 1 மணி நேரம் 1.5 மணி நேரம்லாம் வந்து கண்டினியூஸாக ஒர்க் அவுட் பண்ணிட்டு, அப்போ கண்டினியூஸாக நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணும்போது நீங்கள் வந்து டீஹைட்ரேட் ஆகிட்டே இருக்கும். ஏன்னா பாடியை வந்து நம்ம ஒர்க் அவுட் பண்ணுறதுனால பாடியோட டெம்பரேச்சர் வந்து சூட்டப் ஆகும். இப்போ நீங்கள் ஒரு ஏசி ஜிம்மில் ஒர்க் அவுட் பண்ணுவீங்க, ஏசி ஜிம்மில் தான் ஒர்க் அவுட் பண்ணணும். ஏசி ஜிம்மில் ஒரு 24 டிகிரி டெம்பரேச்சரில் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணிங்கன்னா உங்களுடைய பாடி ஹீட் ஆகிறதும் அந்த டெம்பரேச்சர் வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்கும் கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு வந்து சீக்கிரமாக வந்து ஒரு டயர்ட்னஸ் ஆகாது. அதை விட்டுட்டு நீங்கள் வந்து ஒரு ஓப்பன் ஜிம்லலாம் பண்ணுறீங்கன்னு வச்சுங்க, அதெல்லாம் ரொம்ப ஹீட் ஆகும். பயங்கரமாக வந்து ஸ்வெட் ஆகிட்டே இருக்கும், டீஹைட்ரேஷன் ஆகிட்டு இருக்கும். நீங்கள் வந்து என்ன பண்ணணும், ஒரு செட் முடிச்சோம்னா சின்னதாக ஒரு கொஞ்சம் தண்ணி வந்து சிப் பண்ணிகிட்டே இருக்கும், குடிச்சிக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி நீங்கள் குடிச்சிட்டே இருந்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு கிராம்ப் இஷ்யூலாம் வரவே வராது. ஓகே, இப்போ நீங்கள் ஸ்வெட்டுன்னு சொன்னேன்னு எனக்கு ஒரு கேள்வி கேட்க ஆரம்பிச்சது. நிறைய பேர் நம்ம எவ்வளோ ஸ்வெட் ஆகுதோ அந்த அளவுக்கு நம்ம உடம்பு நல்லா இருக்குன்றாங்க. உண்மையிலேயே உடம்பு ஏசி ஜிம்லாம் போக வேணாம்னு தான் சொல்கிறாங்க. அப்படிலாம் கிடையாது. நீங்கள் வந்து ஒரு ஒர்க் அவுட்ஸ் பண்ணணும், உங்களுடைய ஃபிட்னஸ் தான் முக்கியம் அப்படின்னாக்க உங்களுக்கு வசதி இருக்குன்னா நீங்கள் ஒரு ஏசி ஜிம்மில் போய் ஜாயின் பண்ணி ஒர்க் அவுட் பண்ணுறது அட்வைசபிளானா அட்வைசபிள் தான். அதெல்லாம் நான் ஏசி ஜிம்லலாம் போய் ஒர்க் அவுட் பண்ண முடியாதுன்னா ஒன்றும் கிடையாது. என்ன ஒரு முட்டாள் தானே நிறைய பேர் பண்ணுறாங்கன்னா, ஏசி ஜிம்மில் வந்து ஒர்க் அவுட் பண்ணும்போது ஒரு ஜாக்கெட் வேறு போட்டு வந்துட்டு இவங்க பாட்டு ஒர்க் அவுட் பண்ணுறாங்க. ஆக்சுவலாக ஜிம்மில் வந்து 24 டிகிரிலேருந்து 26 டிகிரி டெம்பரேச்சரில் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரிசல்ட்ஸ் நல்லாயிருக்கும். ஓகேங்களா. ஃபாரின் கண்ட்ரீஸில் அவங்க கோல்ட் ப்ளேஸில் இருக்கான், அவன் ஊரில் வந்து சில்னஸ் அதிகமாக இருக்கும், அதனால் அவனுக்கு பாடி எப்போயுமே ரொம்ப கூலாக இருக்கும். ஆனால் அவன் டெம்பரேச்சர் மெயின்டைன் பண்ணுறதுக்காக ஒரு ஜாக்கெட் போட்டு அவங்களாம் ஒர்க் அவுட் பண்ணுறாங்க. ஓகேங்களா. இங்கே நம்ம வந்து நம்ம ஊரில் இருக்க அந்த மாதிரி ஜாக்கெட் போட்டெல்லாம் ஒர்க் அவுட் பண்ணணும், இதெல்லாம் ஒரு ஃபேஷன் ஆயிடுச்சு. ஸோ எல்லோரும் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஜாக்கெட் போட்டு ஒர்க் அவுட் பண்ணுறாங்க. அந்த மாதிரிலாம் கிடையாது. ஓகேங்களா. ஓப்பன் ஜிம்மில் நீங்கள் உங்கள் ஊரில் ஃபெசிலிட்டி இல்லை, ஒரு கிரவுண்டில் தான் நீங்கள் போய் ஒர்க் அவுட் பண்ணுறீங்கன்னா அப்போ நீங்கள் தனியாக தண்ணி நிறைய இடத்துக்கு போய் நீங்கள் குடிச்சிக்கிட்டே நீங்கள் வந்து பண்ணணும். அவ்வளோதான். ஆனால் சீக்கிரமாக ஃபேட்டிக் ஆகிடும். நீங்கள் வந்து ஒரு கிரவுண்டில் போய் கொஞ்சம் நேரம் ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கும் ஒரு ஜிம்மில் ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கும் டிஃப்ரென்ஸ் ஆகிடும். ஏன்னா அங்கே டெம்பரேச்சர் வந்து சீக்கிரமாக இன்க்ரீஸ் ஆகும், பாடி சீக்கிரமாக ஃபேட்டிக் ஆகிடும். ஜிம்மில் வந்து அந்த மாதிரி ஆகாது. அதனால தான் ஏசியெல்லாம் போட்டு வச்சுருக்காங்க. ஏசி போட்டு வச்சுருக்கிறது ஒரு கம்ஃபர்டபுளுக்காகனா ஒரு கண்டிப்பாக கம்ஃபர்டபுள் தான். அதுக்கப்புறம் தான் அது வந்து லக்ஸரி எல்லாம். சரிப்பா, நான் சொன்னதெல்லாம் புரிஞ்சுதா? புரிஞ்சுதுண்ணா. ஸோ ஜிம்முக்கு போகிறோம், தண்ணி குடிச்சிட்டு போகிறோம், ஃபஸ்ட்டு வார்ம் அப் பண்ணுறோம், அப்புறம் ஸ்ட்ரெச்சஸ் பண்ணுறோம், அப்புறம் நான் சொன்ன மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணி ஒர்க் அவுட்ஸ் பண்ணுறோம். ஓகேண்ணா. கண்டிப்பாக ரிசல்ட்ஸ் கிடைக்கும். அடுத்த தடவை பார்க்கும்போது நல்லா மசில் பில்லாக இருக்கணும். சரியா? கண்டிப்பாக நானும் கொஞ்சம் ஓகே, ஆல் தி பெஸ்ட். அண்ணன் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.